அத்தியாயம் 21. நடராசன் தாளமுத்து. மே 28 1938. இந்தி திணிப்பு உத்தரவுக்கு எதிராக நடத்தப்பட வேண்டிய போராட்டங்கள் பற்றி ஆலோசனை செய்யும் நோக்கத்துடன் திருச்சியில் தமிழ்ப்பாசறை அமைப்பு கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். அந்த கூட்டத்தில் இந்தி எதிர்ப்பு வாரியம் உருவாக்கப்பட்டது. தலைவராக சோமசுந்தர பாரதியாரும் செயலாளராக கி. ஆ. வே. விசுவநாதமும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஈ. வே. ரா. தா. வே. உமாமகேஸ்வரன் பிள்ளை, கே. எம். பாலசுப்பிரமணியம், டபிள்யூ. பி. ஏ. சௌந்தரபாண்டிய நாடார் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். மாணவர்கள் இந்தி பாடங்களை புறக்கணிக்கும்படி செய்தல், இந்தி மொழியை பயிற்றுவிக்கும் பள்ளிகளுக்கு முன்னால் மறியல் போராட்டங்களை நடத்துதல், உண்ணாவிரதம் இருந்தல், காங்கிரஸ் அமைச்சர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுதல், முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னால் மறியல் நடத்துதல் என்று பல்வேறு போராட்ட முறைகள் வகுக்கப்பட்டன. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட தயாராக இருப்பவர்கள் சிறைக்குச் செல்லுதல் என்ற நிலையோடும் நினைப்போடும் மட்டும் இருந்துவிடக்கூடாது. தேவைப்பட்டால் இரத்தம் சிந்தவும் செத்து மடியவும் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இ. வே. ரா. திராவிட இயக்க பத்திரிகைகளுள் ஒன்றான மணவை ரே. திருமலைச்சாமியின் நகர தூதன் இதழ் தமிழா கச்சை வரிந்து கட்டு என்ற தலைப்பில் தலையங்கம் எழுதியது. அதில், தோழர்களே, வாய்க்கரிசி போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுங்கள். இந்தி ஒழியும் வரை வீடு திரும்போம் என்ற சபதத்தோடு கச்சை கட்டிப் புறப்படுங்கள். புஜத்தை குலுக்குங்கள். ஆச்சாரி மந்திரிசபை அலறி தவிக்கும்படி தொடை தட்டி கிளம்புங்கள் என்று போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தது. தமிழா, என்ன செய்யப் போகிறாய்? இந்தி வந்துவிட்டது. பார்ப்பன ஆதிக்கத்தை நிலைநிறுத்த தமிழனின் தன்மானத்தை அழித்து தமிழனை ஆரியர்க்கு என்றென்றும் நிலையான அடிமையாக்க இந்தி தமிழ் மக்களுக்கு கட்டாய படிப்பாக ஏற்படுத்தப்பட்டாய்விட்டது. யாரால்? ஆரியரால். எப்படி? தமிழ் மக்களின் ஒன்றுபட்ட கூக்குரலைச் சிறிதும் மதியாமல். தமிழா, இனி என்ன செய்யப் போகிறாய்? தலைவணங்கி வரவேற்கப் போகிறாயா? எதிர்த்து நின்று விரட்டியடிக்கப் போகிறாயா? இதில்தான் தமிழன் இருப்பதா இறப்பதா என்கின்ற முடிவு இருக்கிறது. தலை வணங்குவதானால் காங்கிரஸில் இரு. எதிர்த்து நிற்பதானால் உன் பெயரை எதிர்ப்பு கமிட்டிக்கு கொடு. மேலே இருக்கும் எச்சரிக்கை கலந்த கோரிக்கை அறிவிப்பு என்ற தலைப்பில் மே 15 1938 அன்று குடி அரசு பத்திரிகையில் வெளியானது. மே 29 1938 அன்று இன்னொரு அறிவிப்பு குடி அரசுவில் வெளியானது. தமிழர் போர் மூண்டுவிட்டது. எதற்காக? தமிழுக்காக. தமிழர் தன்மானத்துக்காக, தமிழர் அறிவு, கலை, வீரம் ஆகியவற்றுக்காக. எனவே, தமிழா, உன் கடமை என்ன? மாதம் 75 ரூபாய் காசுக்கு எதிரியின் காலை நக்குவதா? அற்ப பதவிக்காக சகலத்தையும் உதிர்த்து தமிழை, தமிழனை, தமிழ்நாட்டை காட்டிக் கொடுத்துவிட்டு முக்காடிட்டு மூலையில் குந்தி இருப்பதா? சீச்சி, இது சிற்றின பிழைப்பல்லவா? மற்றென்ன உன் கடமை? எதிரியின் கூட்டுறவை ஒழி. வீரத்துடன் வெளியில் வந்து மார்த்தட்டு. கிளர்ச்சி போரில் முன்னணியில் நில்லு. எதிரி வெட்கப்பட, அறிவு பெற, ஓடி ஒழிய உன் உயிர்விட தயாராகு. இவை உன்னால் ஆகாவிட்டால் காசு கொடுத்து ஆதரித்து நீ தமிழன் என்பதையாவது காட்டிக்கொள். ஜூன் 3 1938 அன்று முறைப்படி இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கியது. போராட்டத்தின் முதல் சர்வாதிகாரி ஈழத்தடிகள். அவரைப் போல பல சர்வாதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் சி. என். அண்ணாதுரையும் ஒருவர். வடசென்னையில் இருக்கும் இந்து தியாலஜிகள் உயர்நிலைப் பள்ளிக்கு எதிரே இந்தி எதிர்ப்பு போராட்ட வீரர்கள் திரண்டனர். ஆசிரியர்கள், மாணவர்கள் பள்ளிக்குள் நுழையாமல் தடுக்கும் வகையில் குறுக்கே நின்று கொண்டு மறியல் செய்தனர். இந்தி திணிப்பு ஒழிக, தமிழ் வாழ்க. உடனடியாக காவலர்கள் வரவழைக்கப்பட்டு போராட்டக்காரர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டனர். பிரிமியர், முதலமைச்சர், ராஜாஜி வீட்டுக்கு முன்னால் சே. தே. நாயகமும் சண்முகானந்த அடிகளும் மறியல் செய்தனர். பல்லடம் பொன்னுச்சாமி என்பவர் உண்ணாவிரதம் இருக்கத் தொடங்கினார். உடனடியாக அனைவரும் கைது செய்யப்பட்டனர். பிறகு வழக்கு விசாரணையின் முடிவில் சே. தே. நாயகத்துக்கு 1 மாத வெறுங்காவல் தண்டனை மற்றும் 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. சண்முகானந்த அடிகளுக்கு 4 மாத கடுங்காவல் தண்டனை. மறியல் போராட்டங்களில் ஈடுபடுவர்கள் கைது செய்யப்பட்டாலும் போராட்டம் நிற்கவில்லை. தொண்டர்கள் பல பிரிவுகளாகப் பிரிந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் மறியலில் ஈடுபட்டனர். ஒரு பிரிவு மறியலில் ஈடுபட்டு கைதானதும் அடுத்த பிரிவு களத்தில் இறங்கியது. முதலமைச்சர் ராஜாஜியின் வீட்டுக்கு முன்னால் தினமும் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்பட்டனர். இந்தி எதிர்ப்புக்காக கைதாகி மொத்தம் 1271 பேர் சிறை சென்றனர். அப்படி கைது செய்யப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. சே. தே. நாயகம், ஈழத்தடிகள், சி. என். அண்ணாதுரை, மறை.
திருநாவுக்கரசு டி. ஏ. வி. நாதன் இ. வே. கிருஷ்ணசாமி விடுதலை ஆசிரியர் பண்டித எஸ். முத்துச்சாமி பிள்ளை உள்ளிட்டோருக்கு சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டன. தமிழன் தன் தாய்மொழிக்காக போராடினால் கைது செய்வதா என்ற கண்டனக் குரல் எழுந்தபோது இல்லை முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னால் மறியல் செய்தவர்களைத்தான் கைது செய்கிறோம் என்றார்கள் காவல்துறை அதிகாரிகள். உடனடியாக முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னால் மறியல் செய்ய வேண்டாம், அவர்கள் அனைவரும் பொது இடங்களில் மறியல் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் இ. வே. ரா. ஜூன் 10, 1938 சென்னை கதீட்ரல் சாலையில் இந்தி எதிர்ப்பு கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் சி. என். அண்ணாதுரை கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசி 3 மாதங்கள் கழித்து அந்த பேச்சுக்காக அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு 4 மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டது. தலைவர்கள் கைது செய்யப்பட்டதும் போராட்டத்தை தொடரும் பொறுப்பை மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் இந்தி எதிர்ப்பு கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்து சிறை செல்லாமல் எஞ்சியிருக்கும் தலைவர்களை கொண்டு பேசச் செய்தனர். இந்தி எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பாக தமிழர் பெரும்படை ஒன்றை திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி நடைபயணமாக வரவழைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. கிட்டத்தட்ட 100 பேர் கொண்ட ஐ. குமாரசாமி பிள்ளை தலைமை வகித்தார். அந்த இந்தி எதிர்ப்பு படைக்கு யுத்த மந்திரியாக நகரதூதன் இதழின் ஆசிரியர் மணப்பாறை ரே. திருமலைசாமியும் படைத்தலைவராக பட்டுக்கோட்டை கே. வி. அழகிரிசாமியும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அந்த படையில் பாவலர் பாலசுந்தரம், திருப்பூர் மொய்தீன், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஆகியோர் கலந்து கொண்டனர். 1 ஆகஸ்ட் 1938 அன்று திருச்சிக்கு அருகே உள்ள உறையூரில் இருந்து இந்தி எதிர்ப்பு படை புறப்பட்டது. வழிநெடுக பாடல் ஒன்றை பாடியபடியே நடந்தது. அந்த பாடலை எழுதி கொடுத்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அந்த பாடல் இங்கே: இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே. செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபமுண்டோ? விந்தை தமிழ்மொழி எங்கள் மொழி, அது வீரத் தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்குச் சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம். இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்பத் தமிழ்மொழி உண்டு கண்டீர். தப்பிழை தாரிங்கு வாழ்ந்த தில்லை இந்த தாந்தோன்றி கற்கென்ன ஆணவமோ? எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டிவரும். அற்பமென்போம் அந்த இந்திதனை அதன் ஆதிக்கன் தன்னை புதைத்திடுவோம். எங்கள் உடல் பொருள் ஆவியலாம் எங்கள் இன்பத் தமிழ்மொழிக்கே தருவோம். மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மாத்தமிழ்க்கீடில்லை என்றுரைப்போம். சிங்கமென்றே இளங்காளைகளே மிக தீவிரன் கொள்ளுவீர் நாட்டினிலே. பங்கம் விளைத்திடல் தாய்மொழிக்கே உடற்பச்சை இரத்தம் பரிமாறிடுவோம். தூங்குதல் போன்றது சாக்காடு, பின்னர் தூங்கி விழிப்பது நம் பிறப்பு. தீங்குள்ள இந்தியை நாம் எதிர்ப்போம், உயிர் தித்திப்பை எண்ணிடப் போவதில்லை. மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை. ஏங்கவிடோம் தமிழ் தாய்தனையே உயிர் இவ்வுடலை விட்டு நீங்கும் வரை. மொத்தம் 42 நாள்களுக்கு நீடித்தது அந்த பயணம். 11 செப்டம்பர் 1938 அன்று அந்த பெரும்படை சென்னை நகருக்கு வந்தடைந்தது. 234 ஊர்களை கடந்து 87 பொதுக்கூட்டங்களை நடத்தி வந்திருந்தது அந்த படை. அப்போது அவர்களை வரவேற்க சென்னை கடற்கரையில் 70,000க்கும் மேற்பட்டோர் திரண்டிருந்தனர். அவர்களுக்காக திருவல்லிக்கேணி கடற்கரையில் நடத்தப்பட்ட பாராட்டு விழாக்கூட்டத்தில் மறைமலையடிகள், இ. வே. ரா. சோமசுந்தர பாரதியார், பி. டி. ராஜன், டபிள்யூ. பி. ஏ. சௌந்தரபாண்டிய நாடார், சி. என். அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர். அதில் பேசிய இ. வே. ரா. தமிழ்நாடு தமிழருக்கே என்று கோஷம் எழுப்பினார். தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை உங்களுடைய உடலில் பச்சை குத்திக் கொள்ளுங்கள் என்று குடி அரசு பத்திரிகையில் எழுதினார் இ. வே. ரா. இந்தி திணிப்பை கண்டிக்க தமிழர்கள் எத்தனை வேகத்துடன் புறப்பட்டுள்ளார்கள் என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்தன கிளர்ச்சிகள். நவம்பர் 13, 1938 அன்று சென்னையில் பெண்கள் மாநாடு கூடியது. மறைமலையடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் கூடிய அந்த மாநாட்டில் இ. வே. ரா. சிறப்புரை ஆற்றினார். அந்த மாநாட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், டாக்டர் தர்மாம்பாள், அலர்மேலு மங்கை தாயாரம்மாள், மஞ்சுளாபாய் சண்முகம், புவனேசுவரி, என். வி. நடராசனின் துணைவியார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அந்த மாநாட்டில்தான் இ. வே. ராவுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இனி இ. வே. ரா. பெரியார். பெண்கள் மாநாட்டுக்குப் பிறகு அதிக அளவிலான பெண்கள் இந்தி திணிப்பை எதிர்த்து நடக்கும் போராட்டங்களில் தங்களை அதிக அளவில் ஈடுபடுத்திக் கொண்டனர். மறியல் ஈடுபட்டதற்காக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், டாக்டர் தர்மாம்பாள், மலர்முகத்தம்மையார், பட்டம்மாள், சீத்தம்மாள் ஆகிய 5 பெண்களும் கைது செய்யப்பட்டனர். போராட்டம் நாளுக்கு நாள் வலுத்துக் கொண்டிருந்தது. என்ன செய்து இவர்களை அடக்கலாம் என்று நினைத்தது. முதற்கட்டமாக நீதிக்கட்சி மற்றும் சுயமரியாதை இயக்கத்தினருக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் பத்திரிகைகளுக்கு கடிவாளம் போட தயாரானது.
குடி அரசு, விடுதலை, பகுத்தறிவு ஆகிய பத்திரிகைகள் தலா 1000 ரூபாயை ஜாமீனாக கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டது. இருந்தபோதும் போராட்டம் அடங்குவதாக தெரியவில்லை. இனியும் பெரியாரை வெளியே விட்டுவைத்தால் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படக்கூடும் என்று கருதியது ராஜாஜி அரசு. டிசம்பர் 8, 1938 அன்று பெரியார் கைது செய்யப்பட்டார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தூண்டினார், பெண்களை போராட்டத்துக்கு தூண்டினார் என்ற 2 குற்றச்சாட்டுகளை அவர் மீது வைக்கப்பட்டன. சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் 4வது நீதிபதியான மாதவராவ் அந்த வழக்கை விசாரித்தார். அப்போது நடந்த விசாரணையின்போது தொடக்கத்திலேயே நான் எதிர்வழக்காடப் போவதில்லை, எனக்கு யாரும் வக்கீல் இல்லை என்று சொல்லிவிட்டார். சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர். பெரியார் கொடுத்த வாக்குமூலம் முக்கியமானது. நான் சம்பந்தப்பட்டிருக்கும் இந்தி எதிர்ப்பு கிளர்ச்சியானது காங்கிரசுக்கு விரோதமானது என்றும் காங்கிரஸ் கட்சியினரை கவிழ்ப்பதற்காக என்றும் பார்ப்பன துவேஷம் கொண்டதென்றும் கனம் முதல் மந்திரியாரே ராஜாஜி சட்டசபையிலும் பொதுக்கூட்டங்களிலும் தெரிவித்திருக்கிறார். இந்த கோர்ட்டு காங்கிரஸ் மந்திரிகள் நிர்வாகத்துக்கு உட்பட்டது. நீதிபதியாகிய தாங்களும் பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர். இவைதவிர இந்தி எதிர்ப்பு கிளர்ச்சியை ஒழிக்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் மந்திரிகள் அதிதீவிர உணர்ச்சி கொண்டிருக்கிறார்கள். அது விஷயத்தில் நியாயம் அநியாயம் பார்க்க வேண்டியது இல்லை என்றும் கையில் கிடைத்த ஆயுதத்தை எடுத்து உபயோகித்து ஒழித்தாக வேண்டும் என்றும் இந்தி எதிர்ப்பு கிளர்ச்சியை திடீரென்று வந்து புகுந்த திருடர்கட்கு ஒப்பிட்டு கனம் முதன்மந்திரியார் கடற்கரை பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். நான் சம்பந்தப்பட்ட சுயமரியாதை இயக்கமும் தமிழர் இயக்கமும் இந்தி எதிர்ப்பு கிளர்ச்சியும் ஜஸ்டிஸ் இயக்கமும் எதுவும் சட்டப்படி சட்டத்துக்கு உட்பட்டு கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்ற கொள்கை கொண்டதே ஆகும். இதுவரை அக்கொள்கை மாற்றப்படவே இல்லை. ஆகவே கோர்ட்டார் அவர்கள் தாங்கள் திருப்தியடையும் வண்ணம் அல்லது மந்திரிமார்கள் திருப்தி அடையும் வண்ணம் எவ்வளவு அதிக தண்டனை கொடுக்க முடியுமோ அவைகளையும், பழிவாங்கும் உணர்ச்சி திருப்தியடையும் வரைக்கும் எவ்வளவு தாழ்ந்த வகுப்பு கொடுக்க உண்டோ அதையும் கொடுத்து இவ்வழக்கு விசாரணை நாடகத்தை முடித்துவிடும்படி வணக்கமாக கேட்டுக்கொள்கிறேன். பெரியாரின் முழுமையான அறிக்கை டிசம்பர் 11, 1939 தேதியிட்ட குடி அரசுவில் வெளிவந்தது. அந்த வழக்கில் பெரியாருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 2 குற்றங்களுக்கும் தலா 1 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை. 2 குற்றங்களுக்கும் தலா 1000 ரூபாய் அபராதம். அபராதம் செலுத்தவில்லை என்றால் தலா 6 மாதங்கள் சிறை தண்டனை அதிகரிக்கப்படும். வழக்கம் போல அபராதம் செலுத்த பெரியார் விரும்பவில்லை. சென்னை சிறையில் அடைக்கப்பட்டார் பெரியார். தண்டனை பெரியாருக்கு மட்டுமல்ல, அவருடன் சேர்ந்து போர்க்களத்துக்கு வந்த பெரும்பாலான வீரர்களுக்கும் சிறை தண்டனைகள் தரப்பட்டன. பட்டியல் வெகுநீளமானது. குறிப்பாக சே. தே. நாயகத்துக்கு 4 மாதங்கள், ஈழத்தடிகளுக்கு 9 மாதங்கள், சி. என். அண்ணாதுரைக்கு 9 மாதங்கள், மறை. திருநாவுக்கரசுக்கு 6 மாதங்கள், டி. ஏ. வி. நாதனுக்கு 4 மாதங்கள், கே. எம். பாலசுப்பிரமணியத்துக்கு 6 மாதங்கள், அருணகிரிநாதருக்கு 2 ஆண்டுகள், பாவலர் பாலசுந்தரத்துக்கு 3 ஆண்டுகள், இ. வே. கிருஷ்ணசாமிக்கு 6 மாதங்கள், பண்டித எஸ். முத்துசாமி பிள்ளைக்கு 6 மாதங்கள் என்று பலருக்கும் பல்வேறு வகைகளில் தண்டனைகள் தரப்பட்டிருந்தன. டிசம்பர் 29, 1938 நீதிக்கட்சியின் 14வது மாநாடு சென்னையில் கூடியது. உண்மையில் இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்க இருந்தவர் பெரியார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டதால் அவருக்கு பதிலாக சர். ஏ. டி. பன்னீர்செல்வம் தலைமை வகித்தார். முன்னதாக மாநாட்டுக்கு தலைவராக பெரியாரை தேர்ந்தெடுத்துள்ளதால் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் ராஜாஜியிடம் கோரிக்கை விடுத்தனர். முடியாது என்று சொல்லிவிட்டார் ராஜாஜி. அந்த கோபத்தில் பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது போல வடிவமைக்கப்பட்ட உருவபொம்மை ஒன்றை மேடையில் போடப்பட்டிருந்த நாட்காலியில் இருத்தினர். மாநாட்டில் பெரியார் படிக்க இருந்த உரையை ஏ. டி. பன்னீர்செல்வமே படித்தார். உலக ஒற்றுமையை நான் வெறுப்பவன் அல்ல, உலக மக்கள் சமதர்ம வாழ்வை மேற்கொள்வதை நான் வேண்டாமென்று கூறவில்லை. மக்கள் யாவரும் விகிதாசாரம் உழைத்து, அந்த உழைப்பின் பலனை விகிதாசாரம் பகிர்ந்து, தத்தம் தகுதிக்கும் தேவைக்கும் அவசியமான அளவுக்கு அனுபவிப்பதை நான் ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் தேசியம் என்றும் தேச சேவை என்றும் தேச பக்தி என்றும் தேச விடுதலை என்றும் தேச ஒற்றுமை என்றும் ஆத்மார்த்தம் என்றும் பிராப்தம் என்றும் பல சொற்களை காட்டி மெய்வருந்தி பாடுபட்டு பொருள் ஈட்டும் பொதுமக்களை கட்டின ஆடை கசங்காமல் வெயில் படாமல் வாழ்க்கை நடத்தும் ஒரு சிறு கூட்டத்தார் வஞ்சித்து ஏமாற்றி வயிறு வளர்ப்பதை ஏன்? உழைப்பாளிகளை விட அதிக சுகமான வாழ்வு வாழ்வதை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இதை சொல்கிறேன். இந்தி திணிப்பு அடியோடு ஒழிய வேண்டும். இந்த நாட்டில் வாழும் எல்லோரும் திராவிடர்கள், திராவிட இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற உணர்வு எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும். பிறகு தனக்கு அளிக்கப்பட்ட மலர் மாலையை பெரியாரின் படத்துக்கு கீழே வைத்தார் ஏ. டி. பன்னீர்செல்வம்.
மறுநொடி மாநாட்டில் குழுமியிருந்தவர்கள் பெரியாரே எங்கள் மாபெரும் தலைவர் என்று கோஷமெழுப்பினர். உண்மையில் அப்போது நீதிக்கட்சி தகுதி வாய்ந்த தலைமை இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருந்தது. தலைவர்கள் பலர் இருந்தனர். ஆனால் தலைமை பதவியை ஏற்றுக்கொள்ள யாரும் தயாராக இல்லை. ஆளுங்கட்சியான காங்கிரஸை எதிர்த்து அரசியல் நடத்த வேண்டும் என்றால் பெரியார் போன்ற ஒருவர் நீதிக்கட்சிக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்ற கருத்து நீதிக்கட்சிக்குள் எழுந்தது. அதுதான் கோஷமாக வெளிப்பட்டது. பிறகு மாநாட்டில் கூடியிருந்தவர்கள் உறுதிமொழி ஒன்றை எடுத்துக்கொண்டனர். எங்கள் மாபெரும் தலைவரே, உங்கள் உடல் சிறைப்படுத்தப்பட்டிருந்தாலும் உங்கள் வீரத்திருவுருவத்தின் முன் நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று ஒன்றுபட்டிருக்கிறோம். உங்கள் தலைமையில் நாங்கள் அனைவரும் சொல்வழி நின்று கட்சி வளர, மக்கள் வாழ, நோக்கம் நிறைவேற ஓயாது உழைத்து வெற்றி பெறுவோம் என உறுதி கூறுகிறோம். தமிழிலும் தெலுங்கிலும் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியின் மூலம் பெரியார் நீதிக்கட்சியின் தலைவராக நீதிக்கட்சியினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். சுயமரியாதை கட்சியின் தலைவராக சிறைக்குச் சென்ற பெரியார் இப்போது நீதிக்கட்சிக்கும் சேர்த்து தலைவராகியிருந்தார். பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டுவிட்டார். இந்தி எதிர்ப்பு போராட்டம் வடிந்துவிடும். இதுதான் ராஜாஜியின் கணிப்பு. அதை பொய்யாக்கும் முயற்சியில் சுயமரியாதை இயக்க தொண்டர்களும் நீதிக்கட்சியினரும் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். போராட்டம் கொஞ்சமும் சூடு குறையாமல் நடந்து கொண்டிருந்தது. அவர்களை கைது செய்து முடக்கி போடும் காரியத்தை கண்ணும் கருத்துமாகச் செய்தது ராஜாஜி அரசு. வெறுமனே சிறையில் அடைத்ததோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அவர்கள் மீது கிரிமினல் வழக்குகளை பதிவு செய்தது. மொழிப் போராட்டத்தில் 2 உயிர்களை பலிகொடுக்க வேண்டியிருந்தது. இருவருமே இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டவர்கள். முதலில் நடராசன் என்ற இளைஞர் ஜனவரி 15, 1939 அன்று சிறைச்சாலையில் நடத்தப்பட்ட கொடுமை காரணமாக மரணம் அடைந்தார். அடுத்து மார்ச் 12, 1939 அன்று தாளமுத்து என்ற இளைஞரும் சிறைச்சாலை கொடுமை காரணமாக மரணம் அடைந்தார். நடராசன் தாளமுத்துவின் மரணங்கள் மக்கள் மத்தியில் பலத்த கொந்தளிப்பை ஏற்படுத்தின. மேலும் பல இளைஞர்களை போராட்ட களத்துக்கு அழைத்து வந்தன.